வணக்கம், என் பேர் ஓம்குமார். ப்ளீஸ் கால் மீ ஓம். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில வெட்டவெளி இருக்கு. ஆமா, ஸ்பேஸ். அதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? உங்களுக்கும் எனக்கும் இப்ப இடையில இருக்க ஸ்பேஸ் வெட்டவெளி. அது வெட்டவெளியோ இல்ல நீங்க எந்த ஸ்பேஸ், விண்வெளி எது வேணா எடுத்துங்க. விண்வெளி, வெட்டவெளி எது வேணா எடுத்துங்க. சில இதுல சுத்தவெளி சொல்லுவாங்க, தூயவெளி. இப்ப நம்ம ரெண்டு பேரும் இடையில, நம்ம இருவரும் இடையில இருக்க அந்த ஸ்பேஸ் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? இல்ல அது எங்கிருந்து வருது? இந்த ஸ்பேஸ் எங்கிருந்து வருது? என்னவா இருந்திருக்கும் முன்னாடி அப்படின்ற புரிதல்ல நமக்கு பரிபூர்ண சூன்யாகாரம்ன்றது நமக்கு மேலோங்குது. இந்த சூன்யாகாரம்ன்றது விளக்கமா தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் போட்டோ இந்த ஓம்ன்ற இந்த பிளாகர் போஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த மின்காந்த அலைவரிசையில ரேடியோ வேவ்ஸ் இருக்கு, மைக்ரோவேவ்ஸ் இருக்கு, இன்ஃப்ராட் வேவ்ஸ் இருக்கு, விசிபிள் லைட் இருக்கு, அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். இப்போ இந்த எக்ஸ்ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் லெவல்ல இருக்கு. கேமா ரேஸ் சுத்தமா அதுக்கும் மேல நியூக்ளியர் போகுது. அதுக்கும் மேல ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஏறிட்டே இருக்கு. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது நியூக்ளியர் வரைக்கும். ரேடியோ ஆக்டிவ் டிகே இருக்கு, நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் அங்கதான் இருக்கு. ஸ்பேஸ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அதுக்கு மேல இருக்கிறது தான் இந்த பரிபூர்ண சூன்யாகாரம். நான் உங்களுக்கு விளக்குறது. ஆக இந்த பரிபூர்ண சூன்யாகாரம் எங்க இருக்குன்னா நம்ம இருவருக்கும் இடையேயும் இருக்கு. விண்வெளியே என்ன இருக்கோ அதுவும் இருக்கு. சரி, அப்ப முதல் படைப்பு என்னவா இருக்கும்? வெளியா இருக்குமா? விண்வெளியா இருக்குமா? இல்ல. அதான் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா ஓம்காரம் சொல்லுது. ஓம்காரம்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஒளின்னு எடுத்துக்கணும், சவுண்ட். முதலில் வெட்ட வெளிதான் படைப்பா இல்லை ஒளியா? வெட்ட வெளி வியாபித்த எல்லா இடங்களிலும் ஒளியும் வியாபித்து உள்ளது. எந்த பொருளிலும் ஆற்றலிலும் ஒளி உண்டு. இப்போ அப்படி பார்த்தா ஒளிதான் முதல் படைப்பா இருக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது நமக்கு சமதளமா இருந்தாலும் மதங்கள் போற்றி வணங்குறதுக்குரிய தகுதியும் அது உண்டு. ஏன்னா அது ஆற்றல் உள்ளது ஒளி. வெறும் வெளி மட்டும்தான். விண்வெளியா இருக்கட்டும், அது இடைவெளியா இருக்கட்டும், அது மட்டும்தான் வெளியுடைய தன்மை. ஆனா ஒளிக்கு பல மங்களத்துவம் இருக்கு. குரல், நம்ம பேசுறது, அதிர்வலைகள் எல்லாம், இந்த முழு பிரபஞ்சமே ரிவப்ரேஷன்றாங்க. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதான் முடிவா சொல்லுது. ஒளி அலைகள் சொல்லுது, வேவ் லென்த்னு சொல்லுது. எல்லாமே ஒரு சப்த வரிசையில அடக்கம்னு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது ஓம்காரம்ன்றது சயின்ஸ் வழியாகவும் நம்ம வாதத்துக்கும் சரி விட்டு வருது. வெளி உள்ள எல்லா பொருளையும் இருக்கின்றது. உதாரணமா சொல்லணும்னா, இப்போ எவ்வளவு தூரம் போனாலும் ஒளியும் கேட்கும். எந்த பொருள் வேணும் எடுத்து தட்டிப்பாங்க, இந்த மேஜையை தட்டுற சத்தம் கேட்குது, ஒளி அங்கேயும் இருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒளி ஊடுருவக்கூடியது ஒளியே படைப்பின் மூலமாவும் இருக்கக்கூடியது. அப்போ பரிபூர்ண சூன்யாகாரம் அப்படின்னு சொல்லப்படுற ஏதுமற்ற ஒரு தன்மையில இருந்து ஒளி வெளி இப்படி கலந்தது ஒரே நேரத்துல வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஒரே ஒருங்கிணைந்த ஒளி வெளியா. ஒளியும் ஒளியோட தன்மை எங்க இருக்குன்னா, அது ஒளியோட தன்மையா மின்காந்த அலைவரிசையில இருக்கு. அதுக்கு அவ்வளவு முக்கியம். இந்த ஒளிக்கும் அதே மாதிரி வெளிக்கு கொடுக்க முக்கியத்துவம் ஒளிக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதனால எனவே பீஜ மந்திரங்களுக்கு சக்தி ஏற்கனவே உடல் டாக்குமெண்ட்ரியில பீஜ மந்திரம் சொல்லியிருந்தேன். இப்ப கலர் தெரப்பியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல பார்த்துருப்பீங்க. விசிபிள் லைட்ன்றதுல
வர்ணங்கள் வருது. அது இன்ஃப்ராட்டுக்கும் மேல சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த லைட்டு. அல்ட்ராவயலட்டுக்கு முந்தைய நிலையத்து இருக்கு. இப்போ அது என்ன ஓம்காரம் ஒளின்னு சொல்லிட்டு போற ஒட்டிய ஓம்காரம்னு சொல்றாங்க. ஒளியோட அடையாளமா குறியீடா வைக்கிறாங்க. இப்போ நம்ம மொத்த ஒளியையும், அதாவது வாயை திறந்து இப்படி மூடுறத விகிதாச்சாரம், இந்த விகிச்சாரம் தான் ஓம். ஆ ஊம், புரியுதுங்களா? இப்ப இந்த ஆ ஊம்ல முடிஞ்சு போகுது. அதை புரிய வைக்கிறதுக்கு நான் மேற்படி ஒரு ஒரு திட்டவட்டத்தை காட்டுறேன். முதல்ல இந்த ஆ ஊம் எப்படி வாயில இருந்து ஓபன் பண்ணி மூடுறோம்னா, மூடுறோம்னா ஓ, இந்த இடத்துல ஓ ஏ வருது. ஊக்கு முன்னாடி வாய் ஓ அது ஓக்கும் ஆக்கும் படியே வரும். அதுக்கப்புறம் ஈ வரும், ஊ வரும், வரும். இதோடைய சுருக்கம் தான் ஆ பிளஸ் ஊ பிளஸ் வாயா திறந்து மூடுறது. எல்லா ஒளி இதுக்குள்ள அடக்கும். இப்ப இதை பத்தி நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஏதாவது ஒரு ஒளிய எடுத்துக்கங்க, வார்த்தையை எடுத்துக்கங்க. ஓம், ஓம் ஓ ஆரம்பிக்குது ஒளி ஆரம்பத்துல. ஊல முடியுது, ஓல ஆரம்பிக்குது, ஊல முடியுது. ஓம், என் பேர் ஓம். அந்த ஓமே இப்படி அந்த அந்த வார்த்தையை எடுத்துட்டு முடியுது. அந்த வாயை திறந்து மூடுதான் சொல்லிட்டேன். இன்னொன்னு அக்னி, ஆள் ஆரம்பிக்குது. நீ அக்னியில முடியுது. அந்த வார்த்தையெல்லாம் மொத்தமா ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே அக்கு ஆள் ஆரம்பிக்குது, கு ஊல முடியுது. எல்லாம் இப்ப இந்த ஓ ஓ ஏ ஆ இ உம்ல எல்லா வார்த்தைகளும் அடக்கமாயிடும். இது நானே உணர்ந்து கண்டுபிடிச்சது. முன்ன போய் தப்பு தான் படிச்சுக்கீங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுக்காதீங்க. ஆனா இது உண்மைதான், இது உண்மைதான். இதை பத்தி கொஞ்சம் ரிஃபரன்ஸ் எடுத்தேன், உண்மைதான். ரிஃபரன்ஸ்னா இதை பத்தி பெரிய பெரிய அளவுகள் இல்லை. இந்த ஒளிகள் அடக்கம்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு வள்ளலார் பெருமான் சொல்லியிருப்பாரு. கூட சேர்த்து சில எழுத்துக்களை சேர்த்து இவ்வளவு அந்த ப்ரொனன்சியேஷன்ல அடக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதிக்க ஆரம்பிச்சது. சரி, சித்தமே பிரம்மம். வேற ட்ராக்ல போயிட்டு வரேன் புரிதலுக்காக. சித்தம், நம்ம சித்தம் அதுவே பிரம்மம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆத்மால இருந்து தொடங்குது. ஒரு உடல் எடுத்த உயிர், ஒரு குழந்தை பால் குடிக்குது, மலம் கழியுது, அது அழுவுது, அது எல்லா வேலையும் செய்யுது. ஆத்மா அங்க இயங்குது. ஆவியை சொல்றேன், ஆத்மா அப்படின்றது உயிர் இயக்கத்தை சொல்றேன். அது சித்தமா மாறுது. இப்ப குழந்தை விட்டுருங்க, பொதுவாக ஆத்மாவிடம் இருந்து சித்தம் வருது. குழந்தைய கூட எடுத்துக்கலாம். சித்தம் வருது, மனம் வருது, சிந்தனை. மனம், சித்தம்னா என்ன? சித்தம்ன்றது மனம். ஒரு ரொம்ப டிஃபரன்ஸ். எல்லாருக்கும் பொதுவான சித்தத்தை வச்சுக்கலாம், மனத்தை தனிப்பட்ட வச்சு சொல்லுவாங்க, தேவையில்லை. சித்தம் மனத்தை விட கடந்த ஒரு ஞான நிலையில இருக்கிற அந்த ஒரு சூக்ஷ்ம வஸ்து, அது சித்தம். மனம் ஸ்தூல வஸ்து. சிந்தனை அதோடைய ஆக்கத்தன்மை, எண்ணம் அதனுடைய ஓட்டங்கள். எண்ணம்னா ஓட்டங்கள், சிந்தனைனா ஆக்கத்தன்மை, ஆக்க ஆற்றல். அதுக்கப்புறம் அந்த எண்ணத்துக்கு அப்புறம் என்ன வருது? அஞ்சாவதுக்கு அப்புறம் ஆறாவது. இதெல்லாம் நீங்க இந்த பிளாகர்ல பார்த்துட்டே வீடியோ கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு நான் பண்ணிருப்பேன். எனக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். அதிர்வலை, சிந்தனை, எண்ணம், அதுக்கப்புறம் அதிர்வலை. அதிர்வலைனா வைப்ரேஷன், வைப்ரேஷன். அது என்ன இருந்தா இல்லைனாலும் அது உங்களுக்கு தூண்டி விடும் ஒரு இதுவும். அப்புறம் அது என்னமா அது அந்த அதிர்வலைக்கு போவோம். திருப்பி சித்தம், திருப்பி ஆத்மா, திருப்பி ஓம்காரம். ஓம்காரம் இந்த ரிவர்பரேஷன், இந்த இருப்பு மொத்தம் ஒளியால இயக்கப்பட்டு இருக்கு. அது எதால இது ஆகப்பட்டிருக்கு? பிரம்மத்தால. அந்த பிரம்மம் பத்தாவது கொடுக்குது, பிரம்மன் கொடுக்குது. பிரம்மம் வேற ஒன்றும் இல்லை, இல்லாததுதான். இல்லாததுதான் இது சூன்யகாரம், பரிபூர்ண சூன்யகாரம். ஓங்காரத்துக்கு அடுத்து
பிரம்மம். இந்த 10 படிநிலைகளை நம்ம ஒரு குத்துமதிப்பா வச்சுக்கிட்டா கூட, குத்து மதிப்பா நான் சொன்னது இல்லை. நம்ம இந்த மொத்தம் இருக்கிறது உண்மைதான். இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்புன்றது உண்மைதான். நம்ம இதை எப்படி வச்சுக்கிட்டாலுமே சித்தம் தான் பிரம்மம் வருது. அதான் வச்சுக்கிட்டுமா நான் கேட்டேன். இது நம்ம சொன்னதெல்லாம் வச்சுக்குமான்னு சந்தேகமா சொல்ல, எப்படி பார்த்தாலும்ன்றத சொல்ல வரேன். எப்படி யார் எந்த வாக்கு எடுத்து பார்த்தாலும் சித்தம் தான் பிரம்மமா இருக்கு. அதாவது சித்தமே கடவுளா இருக்கு. அது உள்தன்மையை உணர்ந்து பார்த்தா. இப்போ நாம ஜபம் அப்படின்ற ஒரு ஆற்றலுக்கு அப்படின்ற ஒரு பயிற்சி முறைக்குள்ள ஜபம் எனும் தன்னை மாற்றும் தவம் அப்படின்ற தலைப்புல இந்து வழிபாட்டு முறைகள் ஒன்று அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். இப்ப ஜபத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒளியுடைய முக்கியத்துவத்தை கொடுத்தாச்சு. ஒளி வெளியில மட்டும் இல்ல, உள்ளேயும் இருக்கு. அது எப்படின்னு ஒரு உணர்தலுக்கு சொல்றேன். இப்போ நல்ல மியூசிக் கேட்டீங்கன்னா, இறைச்சல் இல்லாம கேட்டா நல்ல மனநிலை இருக்கும். நல்ல அவங்க மனசுல பிடிக்காத சாங்ல கெட்ட வைப்ரேஷன், கெட்ட மனநல அலைகள் இருக்கும். ஆக ஒளிக்கு உள்ளேயே வேலை இருக்கு, வெளியிலயே வேலை இருக்கு. தட்டினா உங்களுக்கு உள்ளேயும் வேலை செய்யும், ஊய்னா உங்களை உள்ள தூக்கி போடும். ஒளிக்கு உள்ளேயே வேலை இருக்கு. உங்களுக்கு இப்ப சத்தமே இல்லாம ஒளிக்கு உள்ளே வேலை. அதாவது ஒளியோட வைப்ரேஷன் தான் அந்த உணர்வுகள் எல்லாமேன்றதுதான் இந்து மதம் சொல்றது. இன்னைக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமா நம்ம கழுவி பார்க்கும்போது அது உண்மையை கொண்டு போகுது. அதாவது ஸ்பேஸுக்கு மேல, ஆட்டமுக்கு மேல, நியூக்ளியருக்கு மேல ஒரு தன்மையில இருந்து இறைவன் வந்து நமக்கு இது முழுமையா இப்ப இந்த சிக்னல்ஸ் எல்லாமே அந்த தன்மையை சேர்ந்ததான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு தேரியாவா இருந்தாலும் சரி, அது தீர்க்கமாக சரி, அது உண்மைன்றதுக்கு நிறைய வாய்ப்புன்னு இல்லை. அது உண்மைதான்றதுக்கு தான் நானும் குறிப்பிட்டு சொன்னேன். நான் சொல்றது உண்மைதான் எனக்கு தெரியும், அவங்க சொல்றது உண்மைதானான்றது உணர்ற அளவுக்குலாம் அவங்க உண்மைதான் பார்க்கும்போது தெரியுது. அது அவங்க கண்டுபிடிச்ச விதம் எனக்கு தெரியாது. சயின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டா எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் வந்து அதுல உண்மை அப்படியே புதஞ்சிருக்கு, அப்படியே உண்மை அப்படியே பதிந்திருக்கு, தொக்கி இருக்கு. அது மட்டும் உண்மை. உண்மை தொக்கி இருக்கு. மேற்படி அந்த ஆராய்ச்சியை பார்த்தா பெரிய ஒரு பாடங்களை நான் படிக்கல, மேலாய்வு செஞ்சுதான் நான் கொடுத்தேன். இப்போ அந்த ஒளியை பத்தி சொல்லும் போது இன்னொன்னு வாதம், பித்தம், கபம்னு 3 பிரிப்பாங்க. இப்போ ஒரு ஓம்னு எடுத்துங்க. ஓம் 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 இந்த மௌனமாவும் சொன்னீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு அவசரப்படுத்துதல ஏற்படுத்தும். ஓம் ஓம் ஒரு நிதானப்படுத்த ஏற்படுத்தும். ஒரே வைப்ரண்ட் நீங்க ஒரே வைப்ரண்ட்ல ஓம் சொல்ல முடியல, முடிச்சு நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப ஆழ்ந்த அமைதியான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த 3த்துல என்ன வித்தியாசம் நீங்க பார்க்க போறீங்கன்னா, ஒளி வெளியிலிருந்து கெட்டல வேலை செய்யும், உடலுக்குள்ள உயிராவும் வேலை செய்யும், உணர்வாகவும் வேலை செய்யும். உடம்புக்குள்ள உயிரா இருக்கிறது உணர்வுகள் மட்டும்தான். உணர்வுகள்லாம் ஃபீலிங்ஸ்ன்ற அந்த இது இல்லை. உணர்வுகள்லாம் அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ், தட்டினாலோ இல்லை ஹூட்னாலோ இல்லை டக்கு நீங்க உள்ள தூக்கி அடிக்கும் பாருங்க, அந்த உணர்வை சொல்றோம். உணர்வுனா சென்சேஷன் உள்ளுக்குள்ள இருக்கு. அது அதுதான் உணர்வுன்னு சொன்னேன். தமிழ்ல அப்படி ஒரு அர்த்தம், இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. சோ இந்த வாத பித்த கப பயிற்சி, ஓம் 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 வாத பயிற்சி, ஓம் ஓம் பித்த பயிற்சி, ஓம் கப பயிற்சி. அதாவது காற்று, அதுக்கப்புறம் காற்று ஆகாயம் வாதம், பித்தம் தெரியும் நெருப்பு நீர் அதோட தன்மையை சேர்ந்தது, நிலத்தோட தன்மையை சேர்ந்தது கபம். அந்த மாதிரி இந்த பஞ்ச பூதத்துக்கு ஏற்ற மாதிரி பஞ்ச முறையிலையும் நம்ம அந்த மந்திரத்தை இயக்கும் போது வெளியிலையும் வாயை திறந்து சொன்னாலும் இந்த ஜபம் இயங்கும், மைண்டு அப்படி அதிகமாக வேலை செய்யும். வாயை மூடி செஞ்சாலும் அதான் முக்கியத்துவத்தை சொன்னேன். இப்போ இந்த ஜப பிராக்டிஸ்குள்ள போகலாம். இந்து வழிபாட்டு முறைகள் ஒன்று. இப்ப பிரார்த்தனை அது பண்றது ஒரு பிரார்த்தனை. ஓம் அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா. இது விளக்கணை எதுக்குன்னா மூலமே, ஓம்ன்றது மூலமேன்னு எதிர்க்க. எம்மை துஷ்ட சக்திகளில் இருந்து துஷ்ட நிலைகளில் இருந்து இறைநிலை கொண்டு செல். அறிவற்ற தன்மையில் இருந்து சோதியான உன்னை அறியும் பேரறிவுக்கு கூட்டிச்சல். அழியக்கூடிய எம்மையும் அழிவற்ற தன்மைக்கும் இடைநிலைக்கும் கொண்டு செல் அப்படின்னு எதிர்க்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓம் அசத்தோமா சத்கமயா.
தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யுமா அமிர்தம் கமயா. அசத்தியம் எல்லாம் சத்தியமாகட்டும், அசத்தியம் எல்லாம் சத்தியமாகட்டும், அஞ்ஞானம் எல்லாம் மெய்ஞானமாகட்டும், மரணம் எல்லாம் அமிர்தம் போகட்டும். இந்த மாதிரி அதை நம்ம அப்படியே அப்படியே பதில் சொல்லலாம், கொண்டு செய்யலாம், செயல்படுத்தலாம். இப்போ கலந்தாய்வுன்றது சத்சங்கம். நான் அடுத்தன்றதால நினைக்காதீங்க, இது கலந்தாய்வுன்றதுதான் போட்டு வச்சிருக்கேன். சிறந்த பிரார்த்தனை அனைவருக்குமே ஆரோக்கியம் வழிவகுக்கும் ஒரு நுட்பமான கருவி போன்றதாகும். பிரார்த்தனை எல்லா மதத்தவராலும் கடைபிடிப்பது மேன்மையே வழிவகுக்கிறது. இன்று மதத்தன்மை அற்றவர்களும் அறிவியலின் ஆலோசனைப்படி ஆட்டோ சஜஷன் அண்ட் அஃபர்மேஷன் செய்து வருகின்றனர். அவர்கள் அதை பல பெயர்கள் சொல்லி வரலாம், ஆனால் அதையே தியானம் என்று அழைப்பது கொஞ்சம் வருத்தம் தான். இதை நாம் இங்கு வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு அவர்களின் நோக்கத்தை கெடுப்பது நமது நோக்கம் அல்ல. நமக்கு இது பாவம் தானே. பிரார்த்தனை மக்களுக்கு பொதுவான சாதகம். அதாவது ஆட்டோ சஜஷன் அப்படின்றது, நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்றது அஃபர்மேஷன். நான் என்றென்றும் நல்லதையே செய்வேன், நான் நல்லதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரிலாம் இந்த மனப்பாட பகுதிகளில் இதழ் பண்ண சொல்லிட்டேன், பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொகுப்பு, இந்த மாதிரியான ஒரு வகையான தியான அனுபவங்கள் ஏதோ ஒரு தற்காலிக, ஏதோ ஒரு குறியீட்டு, ஏதோ ஒரு முறையீட்டின் அடிப்படை முறையீடு தான். இது ஒரு சாதனம் கிடையாது. ஏன்னா ரிப்ளை பிரபஞ்சத்திலிருந்து வரணும். நீங்க பிரபஞ்சம் சொல்லிட்டு அது ஏதோ ஒரு சக்தி நிலையில சொல்ல நடக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்க. அது சொல்ல நடக்கும் எனக்கு புரியல. அது சொல்ல பகவான் தான் செயல்படுறோம். பிரபஞ்சமா இருக்கிறது பகவான் தான். படைப்பும் அவரே, படைத்தவனும் அவரே. அப்போ அவர்கிட்ட இருந்துதான் நம்மளுக்கு அது திரும்ப இந்த முறையீடுகள் மூலியமா கிடைக்கிறோம். பல தரப்பட்ட அடைமொழிகள் அவதூறம் பாருங்க. மானம், சித்தம், ஆத்மா, சக்தி, அந்த சக்தி, இது தாண்டி அதை தாண்டி உங்க பாவ புண்ணியங்கள் தாண்டி, பாவ புண்ணியங்கள்லாம் நான் கர்மானு டேரக்டா சொல்ல வரல. அப்புறம் வரேன். இப்போ ஆட்டோ சஜஷனோ அஃபர்மேஷனோ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு முறையில போறதுதான். அது பகவானை போய் அணுகணும், பகவான் திருப்பி கொடுக்கணும். அந்த இடத்த முடிஞ்ச ஞாபகம். நீங்க பிரபஞ்சத்தையே பகவான் சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது சக்தி நிலையா நீங்க நீங்க பிரிக்கும் போது ரெண்டுத்தையும் பகவானையும் ஒத்துக்கிட்டு சக்தி நிலையிலேயே பலன் பிரதிபலிச்சு பலன் கிடைக்காதுன்னா பரவாயில்ல. நீங்க பிரபஞ்சமே கொடுக்கும், பிரபஞ்சம் இந்த திருப்பி சொல்லுவோம் பிரபஞ்சம் பார்க்கணும், ஒரு அர்த்தமற்ற வாதமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தப்படுறீங்க, உங்களுக்கு கிடைக்கிறது நோக்கம் இல்ல. புரி வைங்க, பிரபஞ்சத்தை புரி வைங்க, சக்தி நிலையை புரி வைங்க. அது மூலியமா பிரதிபலிச்சு வரும்னு வச்சுங்க. பிரதிபலிப்பே இல்லாம டைரக்டா நீங்க சொல்ல நடக்கும், நல்லபடியா பேசி நல்லபடியா நடந்துட்டே இருக்கோன்றது அப்படிலாம் இல்லை. அப்படி கிடையாது. உள்முகமா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க கர்மாவை நீங்க சொல்றீங்க. கர்மான்றது இறைவன் தான். அது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் ஏன் கஷ்டப்படலன்றது ஆழ்ந்த கதைகளுக்குள்ள போகலாம். ஆனா அது எல்லாமே கதையா இருக்கும். அப்ப அர்த்தம் என்னவா இருக்கும்னா, நம்மளாலே அதை மாத்திக்க முடியாதத சில வகையில மொத்தமா ஏற்படுற ஒரு விபத்து எடுத்துக்கிட்டே தவிர அதை ஒரு சிறிய ஒரு பிளான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா தப்பு பண்றவன் அப்பவே தப்புக்கு தண்டனை கண்ணால பார்த்துட்டான், பண்ணவே மாட்டான், அவன் திருத்திடலாம். அப்ப இந்த கர்ம பண்ண வச்சு தண்டனை கொடுக்குதுன்னா அப்ப அது எப்படி கடவுளுடைய ஒரு செயல்பாடாகும், அது எப்படி ஒரு புனிதமான செயல்பாடாகும். அது கர்மமேன்னா கூட சரி, அப்போ கூட ஒரு ப்ராசஸ் கடவுளுடைய மேற்பார்வையில் இவ்வளவு மட்டமான ஒரு திட்டம் இருக்குமே இருக்காது. நான் கடவுள் பக்தி உள்ளதான் சொல்றேன் கர்மா, இது கடவுள் பக்தி இல்லாத சொல்ல. கர்மான்றது ஒரு அடிப்படையான ஒரு வஸ்து தான். அது சிலருக்கு சில மாதிரியான பாதைகளை அமைச்சு கொடுக்குறது. சில விதமா ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருக்கு. அதை மனிதர்களே பார்த்துக்கணும். நம்மளே பார்த்துக்கணும்னா தலையேற்றன்னு சொல்ல, நம்ம கூடி வாழ்ந்து நம்ம நல்லா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாதவங்களும் நம்ம சேர்த்து நம்மளும் பிரார்த்தனை போட்டு வாழணுமே தவிர இந்த மாதிரி பண்றது எப்படி சொல்றது, கர்மா நம்ம போன ஜென்மத்துல பண்ண அடுத்த ஜென்மத்தை அனுபவிப்பேன் நீங்களும் ஆசைப்பட்டு போங்க. அவர் அனுபவிப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் தப்பிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. தப்பிக்க கூடாதுதான் நான் சொல்ல, தப்பிச்சிடணும்னு நான் சொல்லல. வேண்டுதல் இப்போ இந்த இதுலயே வேண்டுதலுக்கு போவோம். வேண்டுதல் இந்த கலந்தாய்வுல வேண்டுதல் பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. அதை பத்தி பார்ப்போம். வேண்டுதலுக்கு பல முறைகள் இருக்கலாம். ஆனால் அதற்கு பலர் பல
அளவு முறைகளையும் விதிமுறைகளையும் சொல்கின்றனர். இது மிகவும் தவறு. அப்படி சொல்லுபவர்கள் தங்களிடம் உள்ள பழைய சரக்கிலிருந்து நமத்து போன பிஸ்கெட்டுகளை உங்களுக்கு வாரி வழங்குவது போல் ஆகும். புரிஞ்சுக்கோ, நமத்து போன பிஸ்கெட் கொடுக்குற மாதிரி தான். இந்த மாதிரி கும்பிட்டாதான் கடவுள் வருவாரு, 3 சுத்து சுத்தணும், 4 சுத்து சுத்தணும், 5 சுத்தணும், அதெல்லாம் முறையை நீங்க ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி பண்ணாதான் அவங்க அந்த 9 விலைக்கு ஏற்றணும், 2 விலைக்கு ஏற்றணும், 3 விலைக்கு ஏற்றிட்டு ஒரு விலைக்கு திருப்பி வச்சு ஏற்றணும். இந்த மாதிரிலாம் அழகுக்காகவும் அது ஒரு நம்பிக்கை வரதுக்காகவும் பண்ணலாம். ஆனா இது இப்ப இந்த காலத்துக்கும் இன்னும் புதுசா சொல்லிட்டே போது மூட நம்பிக்கையோட உச்சகட்டமா இருக்கு, சிரிப்பு இருக்கு. அதனால பிரார்த்தனை பத்தி பார்ப்போம். நாம் எல்லையற்ற தன்மை உடையவர்கள். நமது பக்தியின் ஆற்றலுக்கு வரைமுறைகளே இல்லை. நாம் இறைவனை எந்த நல்ல முறைகளிலும் வணங்கலாம். அவரிடம் எந்த பெரு வரத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் இஷ்ட தெய்வங்களிடம் நீங்கள் இஷ்டப்பட்டதை கேட்கலாம். இந்த வாழ்க்கையும் நமது தேவைகளும் நமது தெய்வத்திற்கு மிக மிக எளிய பொருளற்ற பொருட்களாகும். இதெல்லாம் பொருட்டே கிடையாது உங்களுக்கு. அது இறைவன் சொல்றது பகவான் தான், ஒருத்தர் தான். எல்லாரும் அவர் வணங்கும் போது எல்லாருக்கும் அவர் ஒரே மாதிரி தானே இருக்காரு. அப்ப அவர் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெய்வங்களா நான் கன்சிடர் பண்றேன். ஒரு பிலாசபி சொன்னேன், குழம்பிக்க வேணாம். எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவர். அவர் எனக்கு இப்படின்னா அவங்களுக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர், நூற்றுக்கு அப்படின்னா நூற்றுக்கு அப்படி இல்லாதப்பட்டவராக, வேறுபட்டவராக அப்படி எல்லாமே இருப்பார். வளர்றங்க என்ன பண்ண சொல்றீங்க? ஒருத்தரும் ஒரு மாதிரி கடவுள் இருப்பாரு. அதனால ஒருத்தருக்கும் அவங்க அணுகுமுறை, அவருடைய அணுகுமுறையும் இருக்கு. இப்படி இருக்கும்போது அதனால தெய்வங்களை நம்ம தெய்வங்கள்ல கூட சொல்லலாம். தெய்வங்கள் எந்த முறையில வேணாலும் பாக்குறோம் இல்லையா? 5 இடம் பாக்குறோம், அப்புறம் யானை முகத்தை வேணா பாக்குறோம். அதனால எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக முடிக்கிறதுக்காக எங்க விட்டேன்னு பார்த்தா முடிச்சிட்டேன். எனக்கு எதையும் கேட்பதற்கு கட்டுப்பாடுகள். இப்போ நம்ம எல்லையற்ற தன்மை கொண்டவர்கள் நம்ம பக்தி நாட்டலுக்கு வரைமுறை சொல்லிட்டேன். நீங்கள் எதையும் கேட்பதற்கு கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. நீங்கள் உங்கள் தோழி உங்களை காதல் செய்ய வேண்டும் என்று கூட தவம் ஏற்றலாம். ஆனால் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது. யதார்த்தமாக ஒரு பெண் தன் காதலை காட்டிலும் அன்பு மிகுந்ததாக தெரிந்து இன்னொரு ஆணிடம் காதல் வயப்படலாம். இல்லை, காதலின் பொருட்தன்மையை கண்டு பயந்தோ வெறுத்தோ பேதலித்த ஒரு நிலையில் வேறொரு ஆண்மகனை திருமணம் செய்து கொண்டு விடலாம். அப்படி செய்து கொண்டு காதலனை கவலையில் உழற்றலாம். இவற்றை உங்கள் வாழ்வில் உயர்ந்த தன்மைக்கு வைராகிய பாதையாக அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதோ காயப்படுத்தி பார்க்க நினைப்பதோ சத்தியமாகாது. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதனாலதான் நான் எழுத பிளாக்ல இருக்கிறத விட தெளிவாகவே நானே தமிழ்ல பேசினேன். இப்ப நான் படிச்சு பேசல. இப்ப இதுவும் படிச்சது, இப்ப நானா பேசுனது அப்படியே தூய மொழியிலும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ரிப்பீட் பண்ணி பாருங்க. முக்கியமான பகுதி இது. வைஸ் பிரசிடன்ட் கவலைப்படுத்த விரும்பல. சரி, மீண்டும் நம் இஷ்ட தெய்வங்கள் நாம் கேட்பதை தருவார்கள் என்ற கருத்திற்கு வருவோம். அவர்கள் உங்களுக்கு மிகச் சரியானதை மட்டுமே தருவர். அதனாலேயே என்னவோ பலருக்கு பிடிப்பு இல்லாமல் போய்விடுகிறது தெய்வங்களிடம். வானத்தின் வழியாக கடவுளின் கண்களை காணுங்கள். தெய்வங்களின் பார்வையை தரிசியுங்கள். அவர்களின் பரிமாணமும் பரிணாமமும் முற்றிலும் வேறு. தெய்வங்கள் உங்களை தனியே விடுவதில்லை. தனியே விட்டு விடுவதும் இல்லவே இல்லை. நீங்கள் உங்களுடைய பல மரணங்களை சிந்தித்து இருப்பீர்கள். அது உங்கள் தாத்தாவாக, அம்மாவாக அல்லது சகோதரர்களாக யாருடைய இழப்பாகவும் அமைந்திருக்கலாம். நீங்க பல மரணங்களை சந்திச்சிருப்பீங்க. அது உங்க தாத்தா செத்துதா இருக்கலாம், உங்க அம்மா செத்துதா இருக்கலாம், இல்ல உங்க சகோதரர் செத்துதா இருக்கலாம். அவங்க ஒரு தடவை இருக்கும்போது நீங்க செத்து பிழைக்கிறீங்க. அவ்வளவு வலிகளை நீங்க அனுபவிக்கிறீங்க. அவ்வளவு இழப்பை நீங்க மேற்கொள்றீங்க. கவனியங்கள், நீங்கள் இங்கேயே கூட வாழலாம், நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கூட. தெளிவாக சிந்தியுங்கள். அவர்கள் அடுத்த பரிமாணத்திற்கு நுழைந்து விட்டனர். இந்து இதை தெளிவாக லோகங்கள் என்ற அவைகள் பல வகைப்படும் என்றும் அழைக்கிறது. இதுதான் இந்து. பல லோகங்கள் இருக்கு, பல வகைப்பட்ட வாழ்க்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் உண்மைதான்.
ஆனா பரிணாமம், பரிமாணம், அது வந்து அந்த உருண்டையாவே எப்படி லோகோ இருக்கும், அதுல கொஞ்சம் ஆள்லாம் இருப்போம், அவங்க போஸ்டிங் மாதிரி போய் போய் இந்தான்னு போயிட்டு வருவாரு, சுரின்னு போயிட்டு வருவாரு, அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே பரிபாஷையில நம்மளுக்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது. புதுசு புதுசா உயிர்கள் வந்துகிட்டே இருக்கு. இறந்த உயிர்களும் அழிவற்று தன்மை இருந்துட்டு தான் இருக்கு. புது புது உயிர்கள் வந்துட்டு தான் இருக்கு. புது சத்த உயிரும் இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வேற ஒரு பரிமாணத்தை பார்த்தா நம்ம நம்ம இந்த பூமியை இழந்துறதுக்கு எதுவுமே இல்லை. இதே பூமியில இதே நம்ம வாழ்ற வாழ்க்கையில உரியோ அப்போ இந்த ஒரு வாழ்க்கை தானா, சுத்திட்டா என்ன வருது அப்படிலாம் இல்லை. இதை விட உன்னதமா இருக்கும், இல்ல இதை விட நம்ம புரிதல் அதிகமா பெற்றுருமே தவிர இதை வந்து நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்காது. அதுக்காக இது எதுன்னு சொல்றா, பாசிட்டிவா இப்ப நல்வாழ்க்கையை மாத்தி வச்சு என்ஜாய் பண்றது, நல்ல ஒரு முறையில நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான வழியை பாருங்க. இதுவும் பலன் கொடுக்கும் நம்ம வேற இடத்துக்கு போனா இறந்ததுக்கு அப்புறம். அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் கிரகங்களை என்னவென்று கூறினார். அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் முன்னர் கிரகங்களை என்னவென்று கூறினார். சரி, இப்போதும் கண்டுபிடிக்கவே இல்லை கிரகங்களை என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவர்களின் பேச்சு உலக ஆன்மீகம் பள்ளத்தாக்கிலே தரப்பட்டிருக்கும். மூட நம்பிக்கை மனித குலத்திற்கு பேராபத்து என்று சொல்லி கல்கி திரைப்படத்தில் கமல் கதாபாத்திரத்தில் ஒரு வசனம் வருவது போல் செய்திருப்பார்கள். மனிதர்கள் கடவுள்களின் பெயராலும் மூட நம்பிக்கையின் பெயராலும் அடித்துக் கொண்டு மாண்டனர். நான் ஒரே போரில் அனைத்தையும் வென்றேன், சமநிலை செய்தேன், இது தவறா என்று கேட்பார் கமல். அது போல் ஆகியிருக்கும். நான் நிச்சயமாக அறிவியல் என்று யார் என்று தெரியாத நபரையோ ஒரு குறிப்பிட்ட நபர்களையோ சிலை பற்றியோ காரணம் இல்லாமலோ கூட சொல்லவில்லை. அந்த அறிவியல் அறிஞன் நம் அனைவருக்கும் உள்ளேயும் உள்ளான். அந்த அறிவியல் அறிஞன் நம் அனைவருக்கும் உள்ளேயும் உள்ளான். அவனை தான் பேசிக்கிட்டு இருக்க. லோகங்களை பற்றியோ தெய்வாதிதத்தை பற்றியோ நீங்கள் அறிந்திராத ஒரு காரணத்தால் துக்கமும் அழிவும் உங்களை நெருங்குகிறது. நீங்கள் காலத்தை உணர வேண்டும். முழு படைப்பாற்றல் மற்றும் இருப்பாற்றலை பற்றி கடுகு ஞானம் கிடைக்கவில்லை என்றால் அழிவு நமக்கு மட்டுமல்ல, முழு மனித குலத்திற்கேதான். மரணமும் உடலும் நிலை என்று பித்தர்கள் செய்வதே பெருங்குற்றம். இப்போ லோகங்கள், தெய்வங்கள் இதெல்லாம் பட்ட ஒரு அறிவை வந்து நம்ம கொஞ்சமாவது பெற்றுக்கணும். அதாவது கடுகளவாவது பெற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து சுத்தமா ஞானத்தை இழந்தவர்களாகவும் மனித குலத்துல வந்து ஒரு தடையாவே நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த வாழ்க்கை, இந்த ஆசைக்காக ஓடி போய் குற்றங்களை செய்யறது, இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இது உண்மைன்னு, இது அப்படியே அவ்வளவுதான், இந்த வாழ்ந்தா செத்தா அவ்வளவுதான், எதுவுமே இல்லைன்னு நம்பலாம் பாருங்க. இந்த குறிப்பிட்ட இந்த வருஷங்கள் மட்டும் தான் வாழ்க்கை, அவன் தான் இந்த இடத்துல பண்ணியிருப்பான். பக்தி உள்ளவனோ இல்ல கிரகங்கள் லோகங்கள்னா டைமென்ஷன், அதெல்லாம் இந்த உருண்டையா இருக்கிறது அப்படிலாம் இல்லை. இப்போ ஊர்ல இருக்கிறது, கடற்கையா இருக்கிறது, மேல இருக்கிறது, நிறைய தேவர்கள்லாம் புடி ஊடி இருப்பாங்கல்ல, அதேதான். ஆனா வேற ஒரு தன்மையில இருக்கும். எனக்கும் தெரியாதுதான், ஆனா இது கிடையாது எனக்கு தெளிவா தெரியும். அது இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது, அது இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது, அதை சொல்றேன். இது கிடையாதுன்னு தெளிவா தெரியும், நீங்க சொல்றது தெளிவா கிடையாது. அதே சமயத்துல இல்லைன்றதும் கிடையாது, நான் பாசிட்டிவா தான் சொல்றேன், உண்மைதான் அது எல்லாமே. நீங்கள் இழந்த உங்கள் உறவுகளின் இழப்புகள் எல்லாமே உங்கள் கற்பனை மட்டும்தான். ஆமா, உங்களை விட்டு இறந்தவங்க அத்தனை பேருடைய இழப்புகளுமே உங்களுடைய கற்பனை மட்டும்தான். உங்கள் முன்னோர்கள் முன்னோடிகள் என்று உள்ள உங்களுடைய முன்னோர்களும் முன்னோடிகள் உள்ள வேறு லோகமோ அவர்களின் ஆன்ம பூஷ உடலையோ அவர்களின் மரணமற்ற தன்மையோ நீங்கள் அறிஞ்சாத வரை நீங்கள் சொல்வீர்கள், மன்னிக்கவும், நாங்கள் கடவுளை நம்ப மாட்டோம், அவர் பல கொலைகளை செய்கின்றவர், அதனால் அவர் இல்லவே இல்லை. இல்லை, கொஞ்சம் மிக எழுதியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்படி கோலத்தன்மையா இருக்கவங்களும் இருக்காங்க. எங்க அப்பா கொண்ட ஒரு கடவுள் தான், சின்ன வயசுல கொண்டுட்டாரு, என் கடவுள் எனக்கு தண்டனை, அதுதான் கொஞ்சம் இப்படி எழுதியிருக்கேன். அது உண்மை இருக்கு. அந்த மாதிரி மன வருத்தப்படுற குழந்தை சுபாவத்தை இன்னும் வளர்ந்தவங்களும் அப்படி இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்றது நம்ம கற்பனை மட்டும்தான். அவங்க அப்படியே முழுசா அவங்களுடைய மரணற்ற தன்மை நமக்கு தெரியல. மரணமற்ற தன்மையில முழுசாவே அவங்க ஆன்ம பூஷ உடலோட இருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்கேன். நண்பா, நீங்கள் கடவுளையே எதிர்க்கின்ற, இப்ப அத உங்களுக்கு சொல்ற, கடவுளை எதிர்க்கிறீங்க.
ஒரு பக்தன் கூட இவ்வளவு உரிமை கொண்டு தைரியமாக எதிர்த்து நிற்க முடியாது. நோய்களும் பலிகளும் உபாதைகளும் பலதரப்பட்ட கர்ம வினைகளால் ஏற்படுவது. இந்த இடத்துல கர்ம வினைன்றது முன் செஞ்ச கர்மா இல்ல, முன்ஜென்மம் பின்ஜென்மம்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு பெனாமினல், ஒரு நிகழ்வு தான். ஏற்கனவே நான் அந்த கிருஷ்ணா உவாசான பதிவுகள்ல, பகவத்கீதா பதிவுல நான் போட்டிருக்கேன். முன்ஜென்மம் பின்ஜென்மம்லாம் கிடையாது, ஒரு ஜென்மம் தான். அது ஒரு நிகழ்வா நடக்குது. ஆனா அதெல்லாம் வேறு பரிமாணம். கிருஷ்ணர் அது இப்ப வேணாம். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனர்கள் அந்த விவாதத்துக்கு போறேன், இப்ப தேவையில்லை. இங்க சொல்லுவேன், கர்ம வினைகள் டைரக்டா நான் போன ஜென்மம் முன் ஜென்மம் அப்படிலாம் இல்லை. நான் இந்த பிறவில பிறந்து வளரும் போது நான் என்ன செஞ்சிருப்பேனோ அதை கூட கர்மம் கூட்டிக்கும். அது சக்சஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? காலத்துக்கோ கர்மாவுக்கோ நான் செய்ய விருக்கத்தை சேர்த்துக்க முடியாதா? அப்ப நான் போன தடவை பிறந்து செஞ்சேன், இந்த தடவை செஞ்சுட்டேன், இந்த தடவை பிறந்து செஞ்சேன், செய்ய போறது நல்லதா இருக்கணும், இதெல்லாம் என்ன? அதெல்லாம் கிடையாதுங்க. நான் உண்மையே பாசிட்டிவா தான் சொல்றேன், எல்லாமே நிஜம்தான். ஆனா நீங்க எடுத்துக்கிறதுல வேறு பரிமாணம், வேறு பரிணாமம். சோ இவங்க இந்த மாதிரி கோச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஒரு கேள்வியை இப்போது முன்வைக்கிறேன், பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த பெரும் படைப்பாற்றில் இருந்து ஒருவரையோ அல்லது ஏதோ ஒன்றையோ வெளியேற்ற இயலுமா? அது ஒரு முழுமையான இருப்பாற்றல் ஆயிற்றே. நுழைந்தால் நுழைந்ததுதான். பிறவி பெருங்கடல் கரை சேர்ந்தால் இன்னொரு லோகம், அவ்வளவுதான். பிறவி பெருங்கடலில் கரை சேர்ந்து போனால் இன்னொரு லோகம் வருமே தவிர, அது பிறவியை தவிர, அதாவது இந்த படைப்பை தவிர, இந்த இருப்பாட்டை தவிர்த்து வெளியெல்லாம் செல்ல முடியாது. முக்தி மோட்சங்களின் மெய்யாக வேண்டி நின்று காலடியில் முட்டி மோதி அனைவரும் தோற்றே போனார்கள், இன்றும் அப்படியே போவார்கள் அப்படின்னு சாட்டமா எழுதிருக்கு. அதாவது முக்தி மோட்சம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்னு எழுதிருக்கேன். அது எதுக்கு சொல்றோம்னா, நல்ல பேருன்றது ஒன்னா இருக்கலாம். நல்ல பேருன்னா இறைவனோட அருகாமையிலையோ இறைவனுடைய கட்டுப்பாட்டிலையோ ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு, இங்க சொல்ல முடியாத சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை கிடைக்கலாம். ஆனால் முக்தி மோட்சம் சொல்றது இங்க சொல்லிடுறேன், படைப்புக்குள்ள இருந்து எதுவுமே வரவோ போகவோ முடியாது. எனர்ஜி, அதாவது நான் குழப்பமா சொல்றேன், தெளிவா சொல்ல வரேன் பாருங்க. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? இருப்பாற்றல். அது இருந்துட்டே தான் இருக்கும். ஒரு தடவை நான் பிறந்துட்டேன்னா பிறந்ததுதான். என் எனர்ஜி என்ன குறிப்பிட்ட வைப்ரேஷன் இருந்துகிட்டே தீரும். ஆவின்னு சொல்ல வரல, ஆவி பேய் பூதெல்லாம் சொல்ல வரல. எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வேறு பரிமாணத்தை மாறிடும், ஆனா அது எனர்ஜி இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு வெளியில இருந்து இன்னும் எனர்ஜி வரணும் அவசியம் இல்லை. இது இங்கிருந்து வேற இடத்துக்கு போகவும் முடியாது. இந்த முழு படைப்பும் இறைவனா இருக்காருல்ல, இந்த இறைவனுக்கு இந்த பரிபூர்ண சூன்யாகாரம் ஓங்காரம், இந்த முழு படைப்பும் அப்படியே சூழ்ந்துகிட்டே இருக்கு. இது வெளியில இருந்து இது எடுக்க முடியாது. இதுக்கு ஏன்னா இதுக்கு வெளியில இருந்தே ஒரு கிடையாது, இதுதான் முழுமை. அதே மாதிரி இது வெளியிலையும் அனுப்ப முடியாது. நீ போய் முக்தி அடைஞ்சிடு, முக்தி அடை வெளில போயிட்டு அனுப்ப முடியாது. இது ஒரு முழுமை. இதுல இருந்து வெளியோ உள்ளேயோ வர முடியாது. இதைதான் நான் விளக்க முடியாம கொஞ்சம் தவிச்சு இப்ப சொன்னேன். புரிஞ்சிருவோம், மெல்ல வரேன். முக்தி மோட்சங்களை மெய்யாக வேண்டி நின்று கால நெடுகிலும் முட்டி மோதி அனைவரும் தோற்றே போனார்கள், இன்றும் என்றும் அப்படியே போவார்கள். திட்டல, அது எவ்வளவு உன்னதமான நிலையில நம்ம இருப்போன்றத சொல்றேன். நிர்வாண மோட்சம் என்பது உண்மையிலேயே பொருள்படுவது சூன்யம் மற்றும் ஆன்மாவையும் துறப்பது, அதன் வித்தையும் துறந்திட முயல்வது. அது சாத்தியமா? சூன்யாகாரத்துல சூன்யம் மொட்டையாட்டுருக்கா. சூன்யாகாரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. சூன்யத்தை தாண்டி தான் போக முடியும். சூன்யத்தை தாண்டவும் முடியாது. சூன்யத்துக்கு போனா சூன்யம் ஆயிடும். அது எப்படி தாண்ட முடியும்? ஆன்மாவும் அதே லட்சணம் தான். அது இருக்கிற வரைக்கும் ஒரு சித்தம் தான் அது இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுவும் சூன்யம் தான். அதனால அதையும் நம்ப முடியாது. எல்லாமே இறைவத்தன்மை உடையது. எங்கேயாவது நம்ம இங்க சிக்கி நிறுவனத்தை இங்க தப்பிச்சு எங்கேயுமே போக முடியாது. கடவுளர்களும் இது சாத்தியம் இல்லை, வேறு லோகங்கள் தான். கடவுளர்கள் கூட சாத்தியம் இல்லை, வேற லோகம் தான். ஒரு அழகாக இருக்கிறது. பல கடவுள்லாம் இல்லை, ஒரு கடவுள் தான். பலருக்கும் ஒரே கடவுளா, பல கடவுளா தெரியாது. ஒரு கடவுளாகவும் தெரியாது, பல கடவுளாகவும் தெரியாது. அது பல இருக்கும். எனக்கு ஒரு கடவுள் தான் உண்மை, ஒரு கடவுள் தான். அதான் நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். சூன்ய பரிமாணமும் உண்டுதான். இப்ப நான் சொன்னதே சொன்னதுதான். சூன்யகிட்ட போறதுன்றதும் ஒரு தன்மை இருக்கலாம்.
நிர்வாண மோட்சம்னு சொல்றாங்க. ஆனா அது அடைஞ்சவன் யாரும் இல்ல, அடைஞ்சிருக்க முடியாதுன்றதான் அடைஞ்சவன் யாரும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பைத்திய மாதிரி. பட் அது உண்மைதான் நான் சொல்றதும். யாரும் அடைஞ்சிருக்க முடியாது, அது மாதிரி போக முடியாது. உள்ள வந்தா போகலாம், எப்படி போக முடியும்? வெளியில போறதுக்கோ உள்புகிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஒரு முழுமையான ஒரு இறைவன், சூன்ய பரிபூர்ண சூன்ய ரூபம் இதுவரை சாத்தியப்பட்டதாக தெரியவில்லை. நான் பல வருடங்களாக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டேன். பாறையாய் வழிகளை வாங்கினேன் என்னதான் சொல்றேன். இமயமரம் போல் மாறினேன். நான் பெரிய இமயமரம் போல் மாறி வழிகளை அப்படி வாங்கினேன். இப்போது இமயமாகவே மாறிவிட்டேன். இன்னைக்கு சிவனாவே ஆயிட்டேன், இமயமாவே ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். இன்றும் மரணமோ சூன்ய பரிமாணமும் அதை பற்றிய பெரிய அறிதலோ ஞானமோ எனக்கு ஏற்படவில்லை. என் கதையை பிறகு சொல்கிறேன். நான் யாரும் அறிந்திராத மர்மயோகின்னு இருக்கேன். ஒரு பெரிய விஷயம் அப்புறம் சொல்றேன். நான் சொல்ல வருவது, இழப்புகளில் தம்மை இழந்தவர்களே, உங்கள் குற்றச்சாட்டுகளை முதல் நிறுத்துங்கள். தெய்வம் நம்மை காக்கும். ஆஹா, முதலில் உங்களுக்குத்தான் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமே தேவை. பிறவி பெருங்கடலில் விழுந்தவர்கள் அல்ல, அதில் மாற்றம் பெற்றவர்கள். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் முன்னோர்கள் நீங்கள் ஒரு காலத்தில் இழந்தவர்களே, அவர்களையும் நாம் வணங்கி வருகிறோம். நம் வீட்டு தெய்வங்களாக குழப்பிட்டேன். தெளிவா சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நீங்க உங்க முன்னோர்களை எழுதா சொல்றீங்க. ஆனா அவங்கதான் உங்களை ஆசிரியக்க போறாங்க, ஆசீர்வதிச்சுட்டு இருக்காங்க. அவங்கதான் நீங்க உங்க வீட்டை தெய்வமா வழங்கிட்ட வரீங்க. அவங்க ஆசீர்வாதமும் உண்டு. வேறு பரிமாணத்துல அவங்க எங்க போனா இறைவன் அடிதான் சேர்ந்து இருக்கணும். அது நல்ல அடியோ கெட்ட அடியோ. ஏன்னா இது குற்றத்தை ஏதோ ஒரு பாராட்டுற மாதிரி இருக்கு. நான் ஏதோ கர்ம ஏதோ தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிலாம் நான் சொல்லல. அந்த தகுதின்றது, அந்த இடன்றது எல்லாரும் வகுக்கப்பட்டதுதான், வகுக்கப்பட்டு கொண்டும் இருக்கும். வகுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் வரும். இது ஒரு நிகழ்வு தான். குறிப்பிட்ட ஒரு தொகுப்பு இப்படி வச்சு முடிச்சுட்டு போறது இல்லை. இது எல்லாமே நடைமுறையில வர ஒரு இயல்பு, வாழ்க்கை இயல்பு, லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு இதுலதான். மேலே நான் கிரகங்களையும் லோகங்களையும் இணைத்து பேசும்போது குபீர் என்று சிரிக்க யாருக்காவது தோணியிருக்கலாம். அவரை நான் வெறுப்பேற்றாத அளவுக்கு என்னால் முடிந்த சில கேள்விகளை கேட்டேன். முடிந்தால் பதில் கூற தேவையில்லை, அதை ஆராய்ந்து பார்த்தால் புரிந்துவிடும். 24 மணி நேரம் என்றால் என்ன? நாள் என்றால் என்ன? கிழமை என்றால் என்ன? மாதம் என்றால் என்ன? ஆண்டு என்றால் என்ன? அமாவாசை பௌர்ணமி என்றால் என்ன? கிரகணம் என்றால் என்ன? நிறங்கள் எப்படி வகுக்கப்பட்டது? மொழியை உருவாக்கியவன் யார்? எழுத்தை இலக்கியத்தை எழுதிய முதல் மனிதன் யார்? ராகம் தாளம் என்று பாடியவன் முதலில் யார்? திக்கதிசை என்றால் என்ன? இசைக்கருவிகள் துவக்கம் எங்கு? இப்போதைக்கு இதற்கு பதில் காணுங்கள். இப்போ இதெல்லாம் கெட்டினா இதெல்லாம் ஊருக்கு ஊர் வேறுபடும். அவங்க ஊர்ல யாரு, இவங்க ஊர்ல யாரு, இந்த பகுதி யாரு, இந்த பகுதி யாரு, அங்க யாரு, இங்க யாரு, மொத்தமா இப்ப பாச்சு, இப்ப மொத்தமா இப்படி இன்னும் மண்டை வெடியும். சரி, இப்ப நம்ம விட்டுருவோம். நான் எல்லாம் எதிரியே நமக்கு யாரும் கிடையாது. நம்ம எதிரியா இருக்கக்கூடாது. நான் எதிர்மையா இல்லை. நீங்க உங்களுக்குள்ள பிடிச்சவங்க பிடிக்காத வச்சு சுய விருப்பம் என்னை வச்சுக்காதீங்க. நான் வேண்டுகோள் இருக்கிறேன். நான் உங்களுக்கு நண்பன். ஜப மந்திரங்கள். இப்போ எனக்கு காதல கேட்டது சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மந்திரம், அதை நான் சொல்றேன். அந்த வச்சு நம்ம இப்ப ஜபம் பண்ணலாம். இதை வச்சு ஜபம் பண்ணலாம். இந்த தனியா ஒரு பீட் இருக்கு பாருங்க. எப்பயுமே ஒரு தனியா இது குரு பீட்னு சொல்லுவாங்க. இந்த ருத்ராட்சத்துல குரு பீட் சொல்லுவாங்க. நீ எந்த மாலை வேணாலும் ஜப மாலையை வாங்கினீங்கன்னா ஒரு நடுவுல ஒன்று இருக்கும். அதை மூல மந்திரத்தை சொல்லிட்டு, அதாவது பிரதானமான ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற உச்சாரண மந்திரத்தை அடுத்தடுத்த இதுல சொல்லிட்டே போனோம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஹயக்கிரக மந்திரம் மூல மந்திரம் இதுக்கு சொல்றேன். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இப்ப என் மந்திரம் ஓம 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 ஹரி ராம 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 ஹரி. இப்படி நான் உச்சாரமும் பண்ணலாம், மனசுலையும் சொல்லலாம். இது எனக்கு 3/4 மணி நேரம் இது டைம் எடுக்கும். நீங்க கடகடன்னு சொல்லி இன்னும் போகலாம். ரொம்ப வேகமா வேண்டாம், ஓரளவுக்கு கடகடன்னு சொல்லிட்டு போகலாம். சொல்றேன், எதுக்கு சொல்றேன், இதை பெனிஃபிட் சொல்லிட்டு வரேன். அப்புறம் இது எனக்கு காதுல கேட்ட மந்திரம். ஓம 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 ஹரி ராம ராம். இந்த இடத்துல இந்த இல்லை, நான் சூழ்ந்து கேக்குது. நான் உள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு நாள் இது தோணுச்சு. சின்ன வயசுல ஸ்கூல் காலேஜ் அந்த படிக்கும் போது ஒரு டைம்ல எனக்கு ஏதோ தெருவுல இருந்து யாரோ
அடியவர்கள் போறாங்க, ஏதோ யாரோ போறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அது இந்த மாதிரி எனக்கு கேட்டுட்டு நான் என் வீட்டுல எல்லா கேசட்டையும் எடுத்து கேட்டு பார்த்தேன். இது நான் எனக்கு கேட்டிருக்கேன். நான் என் வீட்டுல ஏகப்பட்ட கேசட் இருக்கும். இந்த மாதிரி மந்திர கேட்டதே ஓம் 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 ஹரி ராம 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 ஹரி. இது அப்படியே ஒரு அப்போ ஒரு 60 வயசு ஆளு கடலுக்கு அடியிலயோ இல்ல நீர் அடியிலையோ சொல்ல குப்பிக்க சுத்தம் கேட்டான். சொல்ல குப்பிக்க கடலுக்கு அடியில இருந்தோ நீருக்கு அடியில இருந்தோ அவர் சொல்றாரு, இந்த ஜபிக்கிறாரு, ஓம் 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 ஹரி ராம 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 ஹரி. இப்ப நான் சொன்னதான் எக்ஸாக்டா கேட்டது குரல். ஆனா அவரு வயசான குரல் என் குரல். நான் என்னால முடிஞ்சளவுக்கு மாத்திருக்கேன். ஒரு விசேஷமா மந்திரமா நான் வச்சுக்கிட்டேன் என்கிட்ட. அப்புறம் நானா ஒரு மந்திரத்தை கேள்வி பண்ணேன். நான் இஸ்கான்ல போயிட்டு, இஸ்கான் ஒரு கிருஷ்ணருடைய கோயில் ஒண்ணு, பிரதான கோயில் ஒண்ணு இருக்கு. அங்க எனக்கு சின்ன வயசுல பழக்கம் உண்டு. அந்த கோயிலை பத்தின ஆச்சாரியாவும் அந்த கோயிலுக்கு போற பழக்கமும். அங்க போய் தான் இந்த எப்படி ஜபத்தை இந்த மாதிரி எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மந்திரத்தை நான் கத்துக்கிறதுக்கு அப்புறம் நானா ஒரு மந்திரத்தை எனக்கு ரொம்ப கஷ்டத்துக்காக உருவாக வேண்டிய வந்து எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஜப சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் சிவானந்தர் சரஸ்வதி இருக்கார்ல, சிவானந்தா தமிழகத்தை சேர்ந்தவர், அவருடைய புக்குங்கெல்லாம் வாங்கி ஸ்டெப்பெல்லாம் படிச்சு நான் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு இந்த மந்திரங்கள்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கிரியேட் பண்ண மந்திரம் பாருங்க. இப்ப இங்க மூலமந்திரம், ஒரு முக்கியமான மூலமந்திரத்தை சொல்லிடணும். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோஹம். சொல்லிட்டேனா? இப்ப என் மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். ஓம் கால காலாய நமஹ, ஓம் மகாகாலாய நமஹ, ஓம் மகாமிருத்யுஞ்சயாய நமஹ, ஓம் நமோ மகாசிவாய நமஹ, ஓம் நமோ நமஹ. சொல்லிட்டே போயிட்டு இதுல 54 கொட்டைகள் இருக்கு. இது ஒரு பீஜம், இது ஒரு குரு 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 இதுவும் குரு பீடம், குரு கொட்டையும் சேர்த்து அது சொல்லுவாங்க பீட்ஸ். இதுதான் குரு பீட். இது எல்லாம் 54 பீட் இருக்கும். 108 தான் யூஷுவல். இது நீங்க 108 வாங்கிக்கிங்க. 108 மாதிரி வாங்கி பண்ணுங்க. இப்போ இது பலன்களெல்லாம் சொல்றேன். இதை பத்தி சொல்லிட்டு, இதை பத்தி மந்திரத்தை பத்தி சொல்லிட்டு, இதோட பலனை பத்தி சொல்லிட்டு, அதாவது ஜப விளைவுகளை பத்தி சொல்லிட்டு, கடைசியில கிருஷ்ண மந்திரம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இஸ்கான்ல பொது கிருஷ்ண மந்திரம் நிறைய பேர் இந்துக்கள் சொல்லுவாங்க. அதுல இருக்கிற சில யோக நுணுக்கத்தை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடுறேன். ரொம்ப நேரம் ஆகுது. இதன் பொருள் கால காலாய, காலமும் அதன் தொடக்கமும் காலத்திற்கு காலமான மகா காலமும் அவற்றை குறிப்பிடுவது. காலமும் அதன் தொடக்கமான மகா காலத்தை குறிப்பிடுவது. காலமும் ஒரு தன்மை இருக்குது. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் வச்சுட்டு அது ரன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் அதன் தொடக்கமும் காலத்திற்கு காலமான மகா காலம். கால காலாய, கால காலாயனா காலத்திற்கு காலம் வந்துச்சு. ரெண்டாவது என்ன சொல்ல சாரி, மகா காலாய காலத்திற்கு காலமா விளங்கக்கூடியதும் அனைத்திற்கும் மகா காலமாக விளங்கக்கூடியதும் ஆனவருக்கு அப்படின்றது வருது. எல்லாவற்றிற்கும் நிறைவும் உயர்வுமான மகாசிவனை, எல்லாவற்றிற்கும் உயர்வும் நிறைவும் மகாசிவனை, அந்த உயர்விற்கும் அப்பெரும் புகழுக்கும் ஓம் எனும் உன்னை வணங்கி தொழுகின்றேன். இந்த ஓம் ஏன் சொல்லணும்னா, சூன்யம் பரிபூர்ண சூன்யம் ஓம்காரம் அந்த விளைவுகளும் ஏற்படுத்தும். இதை சிவகுரு தரிசனம் பெறாதவர்களும் கூட வழிபடலாம். எப்படி? நம்பிக்கையற்றவரும் கூட பிரயோகிக்கலாம். எப்படி? தானும் தன் சுயமும் முடிவற்ற இந்த பெருவெளியில் கலந்திருப்பதை உணர்ந்திருப்பீர்கள். நான் சொன்ன விளக்கங்களில் இருந்தே அதை அழைத்து உங்களையே நீங்கள் பகவானாக நீங்கள் பார்க்கலாம். அவர் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் உங்கள் முன்னும் பின்னும் இருக்கும் அல்லவா? உங்களுக்கு முழு சோதி முன்பு தோன்றியவன் இறைவன் தானே. உங்களையே நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். காலத்திலிருந்து நீங்கள் உங்களை பிரதிஷ்டை செய்து அழைத்துக் கொண்டு அவரிடமிருந்து உதவி கேட்கலாம். நம்பிக்கையற்றவர்களுக்கு, நம்பி முன்போக்காக இருப்பவர்களுக்கு இது சுயநலமாகாது, சுயசித்தமாகும். நீங்க பகிர்ந்துக்குங்க, உங்களை பகவானோட பகிர்ந்துக்குங்க. நீங்க மதத்துடைய பேரை எதிர்க்கிறீங்கன்னாலும் பரவாயில்ல, நீங்க பகவானை பகிர்ந்துக்கும் போது அந்த எதிர்ப்புகள்லாம் விலகிடும். நீங்க அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம், உங்க டிகிரியோட நீங்க இருக்கலாம்.
பிதாவின் அடைக்கலம் உங்களுக்கும் கிடைக்குமாக. இப்ப ஜப விளைவுகள். ஒளியும் உங்களுக்கு உள்ளிருந்து முழுவதுமாக வெளியெங்கும் வியாபிக்கும் உணர்வை அடைவீர்கள். இப்ப இந்த ஜப விளைவுகளை நீங்களே படிச்சு பாருங்க. டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். பரவாச நிலை ஏற்படும், ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப ஜபத்தையே பண்ணி இரிட்டேட்டிங் ஆகாதான், அப்படி ஆகாது. கொஞ்சம் பக்தி அதை செலுத்தி பாருங்க, அவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்படியே ஒரு அப்படியே செல்லுலாம் ஒரு ஆனந்தம் வர அளவுக்கு ஒரு டைம் பாஸா ஜாலியா ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் மோடு, ஒரு மாதிரி கிறுக்குத்தனமான புத்தியோட இருக்க வைக்கும். கிறுக்குத்தனம் தப்பு, நான் எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கேன். ஜபம் செய்ய ஆரம்பிக்கும் போது எண்ண ஓட்டங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். அதெல்லாம் சட்டுன்னு உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். சிந்தனை, அதாவது எண்ணங்கள்ன்றது அலைகள், சிந்தனைன்றது அதுல வலிக்கிறது. அது உங்களுக்கு அதிகமா எடுக்கும்போது தொடங்க ஆரம்பிக்கும். சிந்தனைக்குள்ள வருவீங்க. ஒரு உழற்றுதலுக்குள்ள, ஒரு எண்ண உழற்றுதலுக்குள்ள இருந்தீங்கன்னா ஒரு சிந்தனை படிநிலைகளை வடிவமைக்கக்கூடிய நிலைக்கு வருவீங்க. ஜபம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருமித்த தெளிவு ஏற்படும் சிந்தனையில. இறைவன் கிட்ட இருந்து நீங்க வந்து பதிலா சில நேரத்துல பதில் உங்களுக்கு திருஷ்டியில கிடைக்கும். இதனாலதான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதை பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கிங் அண்ட் பிளானிங் சிஸ்டமாவும் இது நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும். நல்லா பண்ணிட்டே வரவங்களுக்கு பண்ணனால ஞாபக சக்தி கிடைக்கும். பண்ணாத போதும் பரவசம் கிடைக்கும். பண்ணாத போதும் சில பேருக்கு பண்ண முக்கிய நிலையில இதை பண்ண ஆரம்பிக்கும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். இந்த பிரெயின் கெமிக்கல்ஸ் ஹார்மோனல் சொல்றாங்கல்ல, அது சேஞ்சஸ் ஏற்படும். அது நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். பண்ணாத நிலைமையிலும் அது ஒரு பேலன்ஸ் இருக்கும். தாடகம்ன்ற பயிற்சி பண்ணிட்டு பண்ணுங்க. தாடக பயிற்சியை பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய குண்டலினி டாக்குமெண்ட்டை சொல்லியிருக்கேன். அதுக்கான விளக்கத்தை இதுல எழுதியிருக்கேன். இதை படிச்சுட்டு புரிய முடியாத எழுதியிருக்கேன். சந்தேகமா இருந்தா இந்த பிளாகர்லயோ இல்ல யூடியூப் வீடியோலயோ நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தாடக பயிற்சி எப்படி பண்றது, அதுவும் குருவுடைய இது இல்லாம பண்ணக்கூடாதுதான். விஷயம் தெரிஞ்சவனா தான் அதுல கேளுங்க சொல்றேன். விஷயம் தெரியாத குரு கிட்ட கேளுங்க, ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேளுங்க. இப்ப கிருஷ்ணன் மந்திரம் சொல்லிடுறேன். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண. இஷ்ன்ற வார்த்தை கிருஷ்ணோட வரும்போது இங்க போய் உள்ள இருந்து அடிக்கும். இந்த உள்நாக்கு இல்லைங்களா, அது போய் அங்க அடிக்கும். சுழுமுனை தூண்டக்கூடிய அந்த சுழுமுனையை விட்டுருங்க, நீங்க சகசலத்தை அடிக்கும். சுழுமுனை இருக்கவங்களுக்கு அது நல்லா தெரியும், அதனால சொல்ல வரேன். அப்ப ராமன்றது இங்க இருந்து இப்படி இங்க அடிக்கும். கிருஷ்ணா உள்ள இருந்து அடிக்கும், ராம வெளில இருந்து அடிக்கும். நாமத்துக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஹரே ஹரேன்றது இது ரெண்டுக்கும் மெயின்டைன், இது உள்ளே வெளியே அடிக்கிறதுக்கு அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். அதுவும் கூட ஒரு மாதிரி ஒரு இசை மாதிரி அதுவும் உழற்றும். அது அந்த சக்தியை ஏற்றி கொடுக்கும். இது நீங்க இந்த மந்திரங்களை வந்து நடக்கும் போதும் சொல்லிக்கிட்டே நடக்கலாம், வாக்கிங் போகும்போது சொல்லிட்டே வாக் பண்ணலாம். கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு மெமரி கொண்டு வரும். சப்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ் கொண்டு வரும் மெமரியை. கவனமற்ற தன்மையில இருந்து கவனமுள்ள தன்மைக்கு வருவீங்க. நீங்க கவனமற்ற தன்மையிலயும் உங்களுக்கு கவனங்கள் ஏற்படும். அதுக்கு சொல்ல வர. நடந்துகிட்டே பண்ணலாம், சாப்பிட்ட உடனே பண்ணலாம், உட்கார்ந்துட்டு பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணலாம். மரியாதையா பக்தி மயத்தோட குழந்தையா பாவிச்சா படுத்துட்டு பண்ணலாம். என் கால் மேல கால் ஒரு நிமிஷம் போல உட்காந்து, அது பக்தியாக பண்றதுங்க. பக்தியான பயிற்சி, பக்தி யோகம். சரி, முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.